அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி இழந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் என் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, மகளிர் தினம் இன்னைக்கு மகளிர் தினத்துக்காக தான் இந்த பொதுக்கூட்டம். எனக்கு மாநாடுன்னு ஒரு இதை பார்த்தா கூட்டத்தை பார்த்தா அப்படியேங்க ரொம்ப மாநாடு தான். மேலே ஏறி வரும்போது சொல்கிறாரு, யார் கண்ணன், மத்திய மாவட்ட பின்னாடி பாருங்கள், நீங்கள் ஏன் அங்கே போட்டு இங்கே போட்டிருந்தாங்க, ஏன் காஞ்சிபுரத்தில் போட்டு இங்கே மாநாடு போடுங்க, போடுவோம் அடுத்த தடவை போடுவோம் அப்படின்னு. ஏனென்றால் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எங்களை அழைச்சா கூட்டணிக்கு அழைத்த அனைத்து தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஒரு 7 பேர் இல்லை 9 பேர் கொண்ட குழுவில் 10 பேரோ 11 பேரோ யாருமா அமைக்கலாம். அந்த குழு எது கூட்டணி, நீங்கள் கூட்டணி குழுவா அப்படின்னு இல்லை. சுதீஷ் அவர்கள் தலைமை, LK சுதீஷ் அவர்கள் தலைமையில் என்னுடைய பொருளாளர் இளங்கோ அவர்கள், கொள்கை பொறுப்பு செயலாளர் சந்திரகுமார் அவர்கள், தலைமை செயலாளர் பார்த்தசாரதி அவர்கள், யார் நீங்கள் முன்னாடி போட்டாலும் பின்னாடி போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. என்னுடைய ப்ரொஃபஸர் ரவீந்திர அவர்கள், அதே போல் மாவட்ட செயலாளரான அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள், இவர்கள் 7 பேரும் உட்கார்ந்து தான் 7 பேர் உட்கார்ந்து தான் நீங்கள் உங்களுடைய வேட்பாளர்கள் யார் யார் என்று எனக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா எனக்கு வேலைகள் நிறையா இருக்கும். இதே வேலையில் வேட்பாளர் யாரும் தேர்ந்தெடுக்க வேண்டியெல்லாம் உங்கள் உறுப்பினை விட்டுருக்கிறேன். எதற்கான அவங்கவுங்க மாவட்டத்தில் இன்றைக்கே 3 மணிக்குள்ள தேர்தல் அதிகாரிகள் அதை கொடுங்க இதை கொடுங்கங்கிறாங்க. நான் தெரியாமல் கேட்குறேன், விஜயகாந்துக்கு பேச தெரியாது, பத்திரிகையில் எழுதுறது. விஜயகாந்துக்கு ஏதோ வளர்றாரோ, பேச தெரியாது, அவர் வளரிக்கிட்டே இருக்கார். என்ன வளர்றேன், என் கட்சியை பற்றி எனக்கு தெரியும், எப்படி கொண்டு போகணும், இவ்வளோ தூரம் மகளிர் கூட்டம் எப்படி வந்துச்சு, எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம் என்று தயவுசெய்து சொல்லி கிழுகிறேன். ஏனென்றாலும் இவங்க சொல்லுவாங்களே, என் தொண்டர்களை இவங்களை வழி நடத்துனாங்க இவ்வளோ நாள் வரைக்கும். ஆக பத்திரிகை நண்பர்கள் உங்களை தரக்குறைவாக சொல்லவில்லை, பொதுவாக சொல்கிறேன். இவங்க சொல்கிறாங்களா, இல்லை அதுங்க இதுங்க எப்படிங்க இப்படி போகிறாரா அப்படி போகிறாரா, பணம் வாங்குறாரா, ரேட்டு கூட வாங்குறாரா, இல்லை சீட்டு கூட வாங்குறக்கா. எனக்கு சீட்டும் கூட வாங்கலை, இது வாங்கலை. இன்னைக்கு கூட்டணியை பற்றி பின்னாடி சொல்லணுமா இல்லை முதலே சொல்லணுமா? பின்னாடியே சொல்கிறேன். பின்னாடி சொன்னால் அவங்களாம் போயிடும், பின்னாடி சொன்னால் தான் இருப்பாங்க, முன்னாடி சொன்னால் அவங்களாம் போயிடுவாங்கனாலும் சொல்ல மாட்டேன். பத்திரிகை நண்பர்களே, நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கணும். இல்லைடா விஜயகாந்த் கூட்டணியை பற்றி சொல்லுவாரா நீங்களாக ஒரு கற்பனை. விஜயகாந்த் இன்னைக்கு அநேகமாக கூட்டணியை பற்றி சொல்லாட்டி என்ன பண்ண போகிறீங்க? இல்லையா, சொல்லாட்டி என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண போகிற வழக்கம் போல் குழப்பம் தான் இருக்கும். விஜயகாந்த் எனக்கு எந்த வித குழப்பமோ எதுவும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் எனக்கு ஒன்றும்லாம் தெளிவாக தான் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஒன்றா என்னைக்குமா அதாவது விவாத மேடைன்னு ஒன்று வைக்கிறாங்க. சில பல அதாவது விவாத மேடை, அந்த விவாத மேடையில் சில பல டிவியில் வைக்கிறாங்க. டிவின்னு தான் எனக்கு வருது. தமிழில் சொல்லலான்னு பார்த்தேன், அன்னை மொழி காப்பான திம்மொழியும் கற்போங்கிறனால தமிழில் எனக்கு வரல. திடீரென்று வரவில்லை, வேற ஒன்றும் இல்லை. டிவியில் சின்னத்திரைன்னு சொல்லுவாங்க சில நேரத்தில், தமிழில் சொன்னால் சின்னத்திரைம்பாங்க, டிவின்னு தானே உங்களுக்கு புரியும். ஆக டிவியில் இருக்கிறவங்கள விவாத மேடைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. விவாத மேடையில் என்ன சொல்லுவாங்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஜெயலலிதா ஷூட் கேஸ் கொடுக்குறான், வருஷம் ஒவ்வொரு டிவிக்கும் எழுவு. அதனால் இவங்களும் எழுத மாட்டாங்க, பத்திரிகை நம்பர் எழுத மாட்டாங்க, எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி வச்சுக்கிறது இந்த அம்மா. அதைத்தான் நான் சொல்லுகிறேன், கண்டிக்கிறேன், தவறு என்று. உண்மை எங்கே விவாத மேடையில் இன்னைக்கு வரைக்கும் இவங்களை ஏதாவது ஜெயலலிதாவை பற்றி 5 வருஷமாக ஒரு 110 விதிங்களை 385 இது பண்ணாங்களே, ஏதோ அறிக்கை 825 ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. என்ன நிறைவேற்றிருக்காங்கன்னு கேட்கணும் வேண்டும். விவாத மேடையில் வச்சோமே அப்படிம்பாங்க. என்ன ஒரு நாள் வச்சுட்டு விட்டால் போதுமா?
அதாவது இவங்க பாருங்களேன், ஜெயலலிதா சொன்னார், அதான் அவசர செய்தி பிரேக்கிங் நியூஸ்னு ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க மாதிரி சும்மா போடுவாங்க. தேமுதிக உங்களை சொல்லுங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு சொல்ல சுட்கேஸ் வராட்டி என்ன பண்ணுறது? அதற்கு பயம்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கிற கட்சி சொல்ல மாட்டேன். அப்புறம் கட்சி சொல்லும் போது நான் ஏன் டிவியோ மற்ற பத்திரிகை நண்பர்களோ குறை சொல்லணும்? எல்லாருமே ஜெயலலிதாவுக்கு இன்னும் பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, துணிச்சல் வேணும். ஆம்பளை என்றால் துணிச்சல் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கா? இல்லையே. இல்லை, உங்கள் முதலாளிகிட்ட இருக்கணும். ஆம்பளை தானே உங்கள் முதலாளி, இல்லை பெண்களா? ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால்னா, இன்றைக்கி எல்லோரும் குனிஞ்சு கும்பிட்றாங்களே. என் மனைவி இது சொன்னபடி காஞ்சிபுரத்தில் சொன்னாங்களே, தைரியம் இருந்தால் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். வீட்டு பொம்பளைகிட்ட நீ குனிஞ்சு கும்பிட்டு அம்மா சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சொல்லுவீங்களே, சொல்ல மாட்டீங்களே, உயிம்பீங்களே. ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதைத்தான் நான் சொல்லுகிறேன் மக்களே. இவங்க ஜெயலலிதாவுக்கு சால்ராடிக்கு தான் லாய காணும். அதற்காகத்தான் இந்த கோளாறுகளாக சொல்லுகிறேன். விஜயகாந்த் கோர்வையாக முதல்ல சொல்கிறேன், கோர்வையாக பேச தெரியாது விஜயகாந்துக்கும்பாங்க. எப்போ சொல்கிறீங்க அது இப்போ சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி சொல்ல பேச தெரியாது, முன்னாடி பேச நீங்களாக தான் கோர்வை எழுதிக்கிறீங்க. அது அதற்காக நன்றி. ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்? விஜயகாந்துக்கும் எனக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து சண்டை எதுவுமே கிடையாது. ஏனென்றால் தேவையில்லாத ஒரு சண்டையை நீங்கள் எழுத்தீங்க. அந்த சண்டைக்கு என்ன கிடைச்சது? என்னுடைய தொண்டர்கள்லாம் சிறைச்சாலைக்கு போனதான் மிச்சம். அதை திரும்ப போட்டால் தான் மிச்சம். அதனால் நான் எந்த டிவிக்கும் எதற்கும் பேட்டி கொடுக்கல. என்கிட்ட பைட் எடுக்காதீங்கன்னு முதலே சொல்கிறேன். அது மாதிரி இப்போவும் சொல்கிறேன், என்கிட்ட பைட் எடுக்காதீங்க, நான் பைட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவார்டு போயிடும். சரி, அதுக்கு அடுத்தால் போல் விஜயகாந்த் எங்கு போகிறார்? விஜயகாந்த் திமுகவுக்கு போகிறாரா? விஜயகாந்த் பாஜக போகிறார்? இதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு நான் எங்கேயோ போகிறேன். என்னுடைய கட்சி தொண்டர்களை நான் மிக அழகாக வழி நடத்தி போகிறேன். எனது கட்சிக்காரர்கள் மிக அழகாக இருக்கிறார்களே, அவங்களே தான் எங்கே போகிறேன்னு கேட்கணும். நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் தான் அவங்களே போய் கேட்கணும். அதை விட்டு விஜயகாந்துக்கு தெரியல. விஜயகாந்த் உடனே இவங்க ஒரு 4-3-2 பத்திரிக்கைறங்க யார் இவங்க, ஒருத்தவங்க அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக, ஒருத்தர் திமுக. இவர் என்னங்க சொல்லவே மாட்டேங்கிறார். எந்த பக்கம் போகிறாரு, எந்த பக்கம் போகிறாருன்னு சொல்லணுமா? சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் நான் பேசிக்கிட்டே பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது. அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏனென்றால் இவங்க ஏதோ நம்ம டிவி ஒருத்தர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னால் உண்மையை வரவேற்கிறேன். 3 பேர் பிடிக்கும்பாங்க, 3 பேர் பிடிக்காதம்பாங்க. இதைத்தான் நியூஸ் சேனல் பத்திரிகை நம்பர்களும் இதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க காரணம், இன்றைக்கி உங்களை எல்லா பத்திரிகையிலும் எல்லா ஊடகங்களும் உங்களை பற்றி எழுதுகிறார்களே, ஏன் ஜெயலலிதாவை பற்றி எழுதவில்லை தான் என்னுடைய கேள்வி. இதே அளவுக்கு ஜெயலலிதா பற்றி எழுதலாமே. ஜெயலலிதா என்ன மக்களுக்காக செஞ்சார்கள்? மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. ஏதோ டிவிக்கும் பத்திரிக்கையும் இப்போ சூட்கேஸ் கொடுக்குறான், இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்காங்களே, காவல்துறையை வச்சுக்கிட்டு இருக்கனால நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. பயப்படாதீர்கள். எத்தனை நாளைக்கு தான் பயப்படுன்னு பார்த்துக்கொள்வோம். ஆக என்றால் நான் அந்த ஒரே நிமிஷம் கொஞ்சம் இருங்க. ஏன்னா வேகம் முடிக்க சொல்கிறாங்க சிலது. ஏனென்றால்னா எல்லா பெண்களும் நீங்கள் ஊருக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், அதனால் வேகமாக முடிச்சிருவேன். நான் அதிக நேரம் பேச விரும்பல. இருந்தாலும் எனது கட்சி தொண்டர்கள் இவ்வளோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் வந்ததனால சொல்லுகிறேன், விஜயகாந்த் தனியாகத்தான் இந்த தேர்தலை சந்திக்கப் போகிறேன் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன். தெளிவாக சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் கைதுறீங்கள, இவங்களும் சரி எதுக்காக அந்த 7 பேர் போட்டா 7 பேர் நேர்காணல் நான் பார்த்தேனே, அந்த நேர்காணல் பார்த்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும், எனக்கு வேலைகள் நிறையா இருக்குது, நாளைக்கு காஞ்சிபுரத்தில் கிங்காக இருக்கணுமா, கிங் மேக்கராக இருக்கணுமா, கிங்காக தான் இருக்கணும். அங்கேயும் கேட்டேன். அதேபோல் என் தொண்டர்களையும் கேட்டேன், மகளிரை சேர்ந்தவர்களும் பணம் கட்ட வந்தால் அவங்களையும் கேட்டேன். இப்போ உங்களையும் கேட்குறேன். இவ்வளோ பேர் கைதட்டலுக்கு மத்தியில் விஜயகாந்த் தனியாகத்தான் நிற்க போகிறேன் என்றால் என்ன? இவர்கள் ஆளாளுக்கு சொன்னார்களே, அங்கே போவாரா பேரம், நான் பேரம் பேசல, பேரம் படியல,
அதெல்லாம் கிடையாது. யார்கிட்டையும் பேசல, யாருக்கிட்டையும் நான் பேரும் பேசலை. அவங்கவுங்க என்னை தேடி வந்தவங்க அனைவருக்கும் முதல்ல எடுத்தோன்னு நான் நன்றி தான் சொன்னேன். தேடி யார் யார் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி. என்னை தேடி வந்தவர்களே, எனக்கு சொன்னவர்கள், அழைத்தவர்கள் அனைவருக்கும் நன்றின்னு தான் சொன்னேன். அதைத்தான் தேடி வந்தவர்கள் அழைத்தவர்களாருக்கும் நன்றி. அதைத்தான் நான் தேடி வந்தவர்கள் என்று சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நான் சிவகாமி முத்துக்குமார் அவர்களைத்தான் கேட்பேன். நான் தூக்க மாட்டேன். என்னுடைய மகளிரன் என்று எல்லாரும் வீடு போய் சென்று விட்டாங்க. இப்போ எல்லாருமே தேர்தல்